வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தோழியோட சந்தேகம். இந்த கமெண்ட் வந்து நான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். அக்கா, ஆடி மாதம் ஆரம்பிக்குது, இப்போ வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாமா? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு திருமணமான புதிது அப்படிங்கிறதுனால ஆடி மாதம் என்னையும் என் கணவரையும் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாமா, பாப்பாவுக்கு ட்ரை பண்ணலாமா, இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிருந்தாங்க. மேபி இந்த டவுட் இன்னும் சில தோழிகளுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக இந்த பதிவு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி. இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒவ்வொரு பெண்ணுக்குமே திருமணமான புதிதில் ஆடி மாதத்தில் ஆடி வரிசை வச்சு அவங்களுடைய பெண் வீட்டிற்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு மாதம் வந்து கணவரையும் மனைவரையும் வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஏன் பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஆடி மாதத்தில் இணைந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னா பிள்ளை வந்து சித்திரை மாதத்தில் பிறக்கும். அந்த காலத்து வெயிலில் வந்து சித்திரை மாத வெயிலில் வந்து குழந்தைய வச்சு பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் வந்து நோய் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் தான் இந்த ஆடி மாதமும். இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும் அப்படின்றதுக்காக அந்த கால முன்னோர்கள், அறிவு மிகுந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச ஒரு விஷயம்தான் ஆடி மாதத்தில் கணவன் மனைவி இணையக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எடுத்துக்கிறோம். எது சாப்பிட்டா எதில் சத்து அதிகமாக கிடைக்கும், ஒரு குழந்தைய நோய் எதிர்ப்பு சக்தியோடு எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து இந்த ஃபேன், ஏசி மாதிரியான வசதிகள் வந்து அப்போ கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு அந்த வசதிகளும் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதையும் தாண்டி ஒரு வேளை நமக்கு வந்து இதனால் வந்து ஏதாச்சும் தெய்வ குத்தம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா ஆட்டி படைக்கும் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் சரி, ஆவணி மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் சரி, அது யாருடைய குழந்தை? நம்ம குழந்தை. நம்மளை நம்பி இந்த உலகிற்கு வந்த புது உயிர். அது வர்றதுனால நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதே வந்து தப்பு. அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இந்த பூமிக்கு வருது, அது எந்த நாளில் வந்தாலும் சரி, அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம். உண்மையை சொல்லணும்னா, ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, சித்திரை மாதமாக இருந்தாலும் சரி, பங்குனி மாதமாக இருந்தாலும் சரி, வரப்போகிற உயிர் நம்மளுடைய குழந்தை அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதங்களை பற்றிய கவலை வந்து நமக்கு இருக்காது. ஆடி மாதத்தில் தான் தாயார் வந்து அவதார தினம் வந்து வரும், ஆடிப்பூரம். அந்த நாளில் விரதமாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வந்து குழந்தை பேர் ஏற்படும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான். அதே போல் ஒரு பெண்ணுக்கு திருமணமான முதல் வருடம் தான் வந்து ஆடி மாதத்தில் வரிசை வச்சு கணவன் மனைவியை வந்து பிரித்து வைப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருடமும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது அந்த வருடத்துலேயும் ஆடி மாதம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த வீட்டில் வந்து சொல்கிறது கிடையாது. அப்படியே சொல்கிறாங்கன்னா கூட ரொம்ப சில குடும்பங்களில் மட்டும்தான் வந்து இந்த வழக்கம் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான புதிதில் ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த காலங்களில். அதனால் கூட தாயார் வீட்டுக்கு போகிறதுக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த விஷயங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கலாம். ஸோ 2 கூற்று வந்து இதுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து இதுக்காக வந்து ஆடி மாதம் நாங்கள் குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை தரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எது தடுத்தாலும் அது வந்து நிற்காது. உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அது வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் வந்து சேரும். இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் நிறைய தோழிகளுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இது போல் வந்து ஒரு 2-3 தோழிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நான் வந்து இவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஹோம் ரெமிடிஸ் எடுத்திருந்தேன், இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சு போன பிறகு இதெல்லாத்தையும் நான் விட்டுட்டு என்னுடைய வேலைகளை நான் தொடரும் பொழுது அந்த மாதம் நாங்கள் ட்ரை பண்ணக்கூட இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து இணைந்தோமா அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை. அந்தளவுக்கு நாங்கள் எங்களோட ஒர்க்கில் வந்து நாங்கள் பிஸியாக இருக்கிற சமயத்தில் இயற்கையாகவே நான் கரு உண்டானேன்.
அப்படின்னு சொல்கிற தோழிகளும் உண்டு. அதே போல் வீடு ஷிஃப்ட் ஆனோம், மற்றபடி நாங்கள் எந்த சேஞ்சஸும் இந்த வாட்டி நாங்கள் பண்ணலை, இப்போ எங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்ன தோழிகளும் உண்டு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் வந்து நடக்கும். கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா தடைகள் இல்லாமல் அது நமக்கு சீக்கிரமாக வந்துடும். சில தடைகள் இருக்குது, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நமக்கு கிடைக்க போகிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்பணும். ஏன்னா சஷ்டி விரதம் தொடர்ச்சியாக ஒரு தம்பதிகள் இருந்து அவங்களுக்கு பிறக்க போகிற அந்த சந்ததியானது ரொம்ப அறிவு கூர்மை வாய்ந்ததாகவும் அவங்களுக்கும் சமூகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு உயிராகவும் பிறக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவ உண்மை தான். நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போதே கூட, நான் 6 மாதமாக சஷ்டி விரதம் இருக்கேன், 1 வருஷமாக இருக்கேன், 2 வருஷமாக இருக்கேன், எனக்கு குழந்தை தங்கலை, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து 3 மாதம் தான் இருந்தாங்க, 1 மாதம் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாட்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்திருக்கும். உடனே நமக்கு ப்ரேயர் பண்ண உடனே கிடைக்குது அப்படின்னா அது ஒரு வரம். அதை பற்றி நம்ம பேச வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ண இன்னும் எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய விரதங்கள், ப்ரேயர்ஸ் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியையும் நம்பிக்கையும் விதைச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. இனிமேல் நமக்கு இந்த ஆடி மாதத்தை பற்றியோ இல்லை எத்தனையோ விரதங்கள் இருக்குது, எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குதுங்கிறத பற்றியோ கவலைகள் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வாங்க. ஒரு நாள் அதற்குண்டான பலன் சீக்கிரமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் முழுசாக நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி.